தேஜஸ் நெட்வொர்க் கம்பெனி வந்து பெங்களூர் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி 2000லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்காங்க. அப்பயே பப்ளிக்லாம் வந்து ட்ரேட் ஆகவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இவங்க ஓப்பன் பண்ணது இந்த டெலிகாம் ஆப்பரேட்டரா அண்ட் தென் டெலிகாம் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரா வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து 2000ல ஆரம்பிக்கும் போதும் அண்ட் தென் டாடா குரூப்புக்கு இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இண்டிபெண்டா தான் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. பப்ளிக்கா லிஸ்ட் ஆயிட்டு இருந்தாங்க. எப்போ இந்த டாடா குரூப் வந்து உள்ள வருது அப்படின்னா 2021 வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வராங்க. ஜூலை 2021 அப்ப என்ன நடக்குது அப்படின்னா இங்க டாடா சென்ஸ் வந்து இந்த கம்பெனில மெஜாரிட்டியான ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. அதுவும் எப்படின்னா டாடா சன்ஸ் வந்து டைரக்டா இல்ல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்ம் மூலமா வந்து அக்வயர் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்ம் நேம் வந்து பேனட்டோன் ஃபின்ஃபர்ஸ்ட் லிமிடெடா இருக்கு. சோ இங்க இருக்க அந்த பேனட்டோன் ஃபின்ஃபர்ஸ்ட் லிமிடெட்ன்ற கம்பெனி வந்து டாடா சன்ஸோட ஓலி ஓன்டு சப்சிடரியா வந்து இருக்கு. சோ இந்த கம்பெனி வந்து டாடா குரூப்போட ஒரு பெரிய ஹோல்டிங் கம்பெனியா வந்து இருக்கு. இங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்ம்காகவே வந்து பாத்தீங்கன்னா தனியா உருவாக்கப்பட்ட கம்பெனி தான் இந்த பேனட்டோன் ஃபின்ஃபர்ஸ்ட் லிமிடெட் கம்பெனியா வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனி மூலமா அதுல வந்து ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ற பிளான் வந்து இறங்கிட்டாங்க. ஸோ அதாவது அக்யூர் பண்ற பிளான் வந்து இறங்கிட்டாங்க. இனிஷியலா 43.5% ஆஃப் த ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்றாங்க. அதாவது அக்யூர் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா ஓப்பன் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. யாராவது ஸ்டேக் செல் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஓப்பன் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் த ஸ்டேக் வந்து வாங்கினாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி இப்ப இருக்க டேட்டா படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா பேனட்டோன் ஃபின்ஃபர்ஸ்ட் லிமிடெட் கிட்ட வந்து 53% ஆஃப் த தேஜஸ் நெட்வொர்க் ஷேர் வந்து இருக்கு. ஸோ வந்து நீங்க டாடா குரூப்மே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்வால்வ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டாடா குரூப்பும் உள்ள இன்வால்வ்மெண்ட் ஆகி இங்க டிசிஎஸ்லும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள இன்வால்வ்மெண்ட்ல வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டாடா குரூப் வந்து இப்படிதான் இந்த கம்பெனி அக்வயர் வந்து பண்ணாங்க. 2021 இருந்து உள்ள வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50% மேல ஸ்டேக் வந்து ஓன் பண்றாங்க. இவங்க தான் ப்ரொமோட்டர் குரூப்பாவும் வந்து இப்ப இருக்காங்க.